ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்கம்மா. என் ஃப்ரெண்டு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக இருக்கா. நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இது நம்ம நிலா கூட படிக்கிற கவினோட அப்பாவாச்சே. அப்போ நம்ம இவ்வளவு நாளா கவினோட அப்பான்னு நினைச்சிட்டு இருந்த இந்த பையன் தான் விஜயோட வீட்டுக்காரரா? ஐயோ, அப்போ கவின் 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 யாரு? கவின் கவின் விக்ரம் கூடவே இருக்கிற அந்த பொண்ணு யாரு? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. அம்மா, அம்மா லைன்ல இருக்கீங்களா? அம்மா போட்டோ பாத்தீங்களாமா? அம்மா உங்களதான். சொல்லுமா. ஏமா தீபிகா, இந்த பையன் தான் விக்ரமா? ஆமாமா. ஐயோ, இவன் தான் எங்க காலேஜ்ல படிச்ச விக்ரம். இவன் தான் விஜய் லவ் பண்ணான். தீபிகா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானமா? ஏமா என்னாச்சு? ஏன் இவ்ளோ ஷாக்கா கேக்குறீங்க? விக்ரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா? இந்த பையன் கிட்ட நான் பேசியிருக்கேன். நிலா படிக்கிற இதே ஸ்கூல்ல அதே கிளாஸ்ல கவின்னு ஒரு பையன் படிக்கிறான். அவனோட அப்பா தான் இந்த பையன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த பையன் தான் விஜயோட வீட்டுக்காரங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சேப்பா. மா என்னம்மா சொல்றீங்க? விக்ரம் நீங்க ஆல்ரெடி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேம்மா, 2-3 தடவை பாத்திருக்கேன். இந்த பையனை நான் ஸ்கூல்ல கவின்கிற பையனோட பாத்திருக்கேன். இப்ப அந்த கவின்கிறது யாருமா? ஏமா தீபிகா, விஜய்க்கும் விக்ரமுக்கும் பிறந்த பையனா கூட இருக்கலாம்ல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தீபிகா, இப்ப கூட அந்த பையன் என் கண்ணு முன்னாடிதான் வந்து நிக்கிறான். விஜயும் ஸ்கூல்ல தாமா இருக்கா. தீபிகா, இப்பவே 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசலாமா? ஐயோ அம்மாமா, அந்த தப்ப மட்டும் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. ஐயோ, ஏமா இப்படி சொல்ற? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டா மனசை விட்டு பேசி குழந்தைங்களை காரணம் காட்டி எதுக்காக நாம பிரிஞ்சிருக்கோங்கிறத உணர்வாங்கல்ல. இல்லம்மா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்கும் மட்டும் நம்பாதீங்க. இன்னைக்கு நான் விக்ரம பார்த்தப்போ நான் விஜயோட டாபிக் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவா மாறிடுறான். கண்டிப்பா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களே இல்லம்மா. விஜய்க்கு எவ்வளவு கோபம் வரும்னு எனக்கு தெரியும். விக்ரம் எப்படிப்பட்ட கோபக்காரன்னு என்னால இப்ப உணர முடியுது. இந்த சமயத்துல அவங்க 2 பேரையும் சந்திக்க விடாம பண்றதுதான் நல்லதுமா. என்னமா சொல்ற? அவ பேரை கேட்டாலே அவ கண்ணெல்லாம் செவந்துடுதுமா. பேய் மாதிரி மாறிடுறான். அதே மாதிரி விஜய் கிட்ட போய் பேசினாலும் விஜய்க்கு பிடிக்க மாட்டேங்குது. பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்க அவசரப்படாம பொறுமையா இருங்க.
ப்ளீஸ்மா, இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காத மாதிரி பண்ணிடுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் பார்க்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்மா. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா. சரிம்மா. நீங்க ஒரு பொண்ணை பெத்து வச்சிருந்தாலும் அறிவான பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. இவன் தான் என் மருமக பிள்ளையா? விஜயோட புருஷன் இந்த பையன் தானா? நீ யாரோ எங்கேயோ இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேனே, இந்த பையனா? விஜய் இப்ப தனிமையில கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த பையனா? சரி கவின், பத்திரமா உள்ள போவோம். சரிப்பா. ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரியே டல்லா இருக்கீங்க? ஒண்ணு நடா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ உள்ள போ. சரிப்பா, டாடா பாய். சரி பாய் டியூட். பை பை. ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட். நான் கிளாஸ் போறேன். ஓகே. ஏய் கவின், ஏய் எப்படா இருக்க? டேய் டேய், உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லாமலே போற. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். போதுமா? ஏன்டா எப்பவுமே மூஞ்ச உருண்டு வச்சுக்கிட்டு இருக்க? சிரிச்சா நீ அழகா இருப்பல. ஈ, போதுமா? இந்த மாதிரி நான் சொல்லல, நல்ல சிரிச்ச முகமா இந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி சிரிக்க வராது, என் மூஞ்சி அப்படிதான். ஏன் விக்ரம் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. எப்படி ரிலாக்ஸா இருக்கு சொல்றேன்? என் கிளாஸ்மேட் தீபிகா இன்னைக்கு என்ன ரோட்ல பார்த்து எனக்கு பிடிக்காத ஒருத்திய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கோபம் வருமா வராதா? சரி கூல். டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன இந்த விஜயலட்சுமி மேல உங்களுக்கு கோவம்? என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ள? இந்த பாரு பிரீத்தி, நான் இந்த உலகத்திலே ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அது அந்த விஜயலட்சுமி மட்டும்தான். அவ என் வாழ்க்கையே நாசமாக்குனவ. அவளை நான் சாகிற வரைக்கும் கண்ணில் பாத்திரக்கூடாதுன்னு